வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் 2025 கேட்ட இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த வேர்ட் that best complete the given sentence. Select the word that best complete the given sentence. Determine the co-location through the sentence. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Varun, the chef, dash up a delicious meal in just 30 minutes. Varun, the chef, dash up a delicious meal in just 30 minutes. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, விப்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ஹெல்ட், ஆப்ஷன் சி கெப்ட், ஆப்ஷன் டி ஹிட். இங்கே விப்டு இதோட மீனிங் என்னென்னா, விப்டப்னா ஃப்ரேசல் வெர்ப். விப்டப் என்னது, ஃப்ரேசல் வெர்ப். இந்த ஃப்ரேசல் வெர்போட மீனிங் என்னென்னா, மீன்ஸ் டு குவிக்லி ப்ரிப்பேர் சம்திங். ஏதாவது ரொம்ப சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுறது. விப்பப் மீன்ஸ் டு குவிக்லி ப்ரிப்பேர் சம்திங். ஏதாவது ஃபுட்டை ஸ்பீடாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, விப்டப். நெக்ஸ்ட் ஹெல்ட் மீன்ஸ் என்னது, டு கேரி. இது என்னது, ஃப்ரேசல் வெர்பு. ஃப்ரேசல் வெர்பில் ஹெல்டோட மீனிங் வந்து டு கேரி. கெப்ட் மீன்ஸ் டு ரீடைன். கெப்ட் மீன்ஸ் டு retain. Hit means to strike. Hit means to strike or reach. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வருண் த செஃப் டேஷ் அப் ஏ டெலிஷியஸ் மீல். ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு மீலை 30 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதோட மீனிங் என்னது, டு குவிக்லி ப்ரிப்பேர் சம்திங். ஆப்ஷன் ஏ விப்ட், WHIPPED. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. Select most appropriate, கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டர்லைன் வேர்டு இருக்க இடத்துல. She always do her work in time. எந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் டூ. ஆல்வேஸ் மீனிங் என்னது, எப்போவுமே கரெக்டாக அவங்க ஒர்க்கை பண்ணுவாங்க. ஆல்வேஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுது, ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் என்னென்னா, ஒரே மாதிரியே எப்போவுமே என்னது கரெக்டாக வேலையை பண்ணிடுவாங்க அந்த டைமில். ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எப்போவுமே எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்னா, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வேர்ப் எப்படி இருக்கும்னா, எஸ் இல்லைன்னா கூட என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, இஎஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வேர்புக்கு எஸ் இல்லைன்னா கூட என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, இஎஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஷி ஆல்வேஸ் டூ ஹர் ஒர்க் இன் டைம். டூயிங் ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லை. வில் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சர் டென்ஸுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம், வில். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் வேர்புக்கு கூட என்ன யூஸ் பண்ணலாம், எஸ் இல்லைன்னா இஎஸ். அப்போ ஷி ஆல்வேஸ் டஸ். டூ எப்படி மாறும், இஎஸ் கூட ஆட் பண்ணும்போது டஸ். ஷி ஆல்வேஸ் டஸ் ஹர் ஒர்க் இன் டைம். ஆல்வேஸ் டன் என்னது ராங். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட். Next, select the incorrectly spelled word in the given sentence. அதாவது தந்திருக்க வேர்டில் இருக்க incorrectly spelling, ஒரு ஸ்பெல்லிங் வந்து ராங்காக இருக்குது, அதை கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. The atmosphere at the concert was electric. Concert ஸ்பெல்லிங் CONCERT. கன்சர்ட்டோட ஸ்பெல்லிங் என்னது, CONCERT. வாஸ் வந்து என்னது கரெக்ட் ஸ்பெல்லிங். அட்மாஸ்பியரும் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது ஸ்பெல்லிங். எலக்ட்ரிக்கும் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. கன்சர்ட் தான் என்னது ராங்காக இருக்குது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த சென்டென்ஸ் வித் அன் எரர் இன் த அட்வர்ப் யூஸ்ட். அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சொல்யூஷன் வாஸ் அப்ளைட். த சொல்யூஷன் வாஸ் அப்ளைட். ஸோ எஃபெக்டிவ் என்னது, அட்ஜெக்டிவ்க்கு தான் என்னது யூஸ் பண்ணுவோம். எஃபெக்டிவ்னா என்னது, அட்ஜெக்டிவ். இங்கே ஒரு அட்வர்ப் எரர் இருக்குன்னா கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலக்ட் த சென்டென்ஸ் வித் அன் எரர் இந்த அட்வர்ப் யூஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, த சொல்யூஷன் வாஸ் அப்ளைட் ஸோ எஃபெக்டிவ்லி. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ எஃபெக்டிவ்லி. அட்வர்ப்னாலே மேக்ஸிமம் என்ன ஆட் பண்ணுவாங்க, எல்ஒய் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எஃபெக்டிவ் எதுக்கு தான், அட்ஜெக்டிவ்னா தான் எப்படி இருக்கும், எஃபெக்டிவ். இங்கே அட்வர்பில் இந்த சென்டென்ஸ் தான் எப்படி இருக்குது, ராங்காக இருக்குது.
The solution was applied so effectively that it resolved the issue immediately. Option A தான் என்னது correct answer. Next. Select the most appropriate antonym of the given word. Antonym na என்னது opposite word. எதிர்ச்சொல்ல தான் என்னன்னு சொல்லுவாங்க antonym. The police thought that the theft was deliberate, but it was dash. Deliberate இந்த வேர்டோட என்ன கேட்டிருக்காங்க antonym கேட்டிருக்காங்க. Deliberateனா தமிழ்ல மீனிங் என்னன்னா வேண்டுமென்றே தெரிஞ்சே நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது டீலிபரேட். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பெக்டட்னா என்னது எதிர்பார்க்கிறது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க எக்ஸ்பெக்டட். ப்ரிப்பேர்ட்னா என்னது ப்ரிப்பேர் பண்ணி முன்கூட்டியே என்னது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. பிளான்ட். பிளான்ட்னா என்னது திட்டமிடுதல். திட்டமிட்டு ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருப்பாங்க. அன்இன்டென்ஷனல்னா மீனிங் என்னன்னா தற்செயலாக. அன்இன்டென்ஷனல் மீனிங் என்னது தற்செயலாக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டீலிபரேட் வேர்டு கொடுத்துருக்காங்க. த போலீஸ் தாட் தட் த தெஃப்ட் வாஸ் டீலிபரேட். போலீஸ் வந்து என்னது வேண்டும்னே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேண்டுமென்றே அதோட ஆன்டோனியம் தான் என்னது அன்இன்டென்ஷனல். தற்செயலாக தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட். Select the appropriate synonym of the given word. Synonym தான் என்னது மீனிங். தந்திருக்க வேர்டோட மீனிங் தான் என்னது synonym. Strange. Strangeனா மீனிங் என்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது விசித்திரமான. ஸ்ட்ரேஞ்சுனா மீனிங் என்னன்னா விசித்திரமான. மைல்டு. மைல்டு மீன்ஸ் என்னது ரொம்ப சாஃப்டான ஒரு பிஹேவியர். மைல்டுனா என்னது சாந்தமான. இனி ஆடுனா என்னது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ செலக்ட் த ஆடு ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது புதுமையான. ஆடுனா மீனிங் என்னது புதுமையான. ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா மீனிங் என்னது நிலையான. எல்லா விஷயத்துலையுமே என்னது ஸ்டேபிளாக இருக்கிறது நிலையான. சேஃப்னா பாதுகாப்பான. அப்போ சினானியம் ஸ்ட்ரேஞ்சோட சினானியம் என்னது ஆட் புதுமையான விசித்திரமான புதுமையான. நெக்ஸ்ட். Select the most appropriate synonym of the underlined word. தந்திருக்கக்கூடிய வேர்டுக்கு synonym மீனிங் கேட்டிருக்காங்க. The vintage bag was made of coarse black leather. கோர்ஸ் இதோட என்னது மீனிங் கேட்டிருக்காங்க. கோர்ஸ் அப்படின்னா என்னது கரடு முரடான. கோர்ஸ்னா மீனிங் வந்து கரடு முரடான. ப்ரீஃப்னா என்னது ஆப்ஷன் ஏ ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. ப்ரீஃப்னா ஷார்ட். ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் ப்ரீஃப். ரஃப்னா என்னது ரஃப் அண்ட் டஃப்னு சொல்லுவாங்க. ரொம்ப முரடாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க ரஃப். செக்யூர். செக்யூர்னா என்னது பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க செக்யூர். ஹானஸ்ட்னா என்னது ட்ரூத். ரொம்ப நேர்மையாக இருக்கிறது தான் என்னது ஹானஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கோர்ஸ் அதோட மீனிங் என்னது ரஃப். நெக்ஸ்ட். Select the most appropriate option to fill in the blank. Or filling the blanks கேட்டுறாங்க. She is the one dash won the award. She is the one dash won the award. Which வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் எல்லாம் இருந்ததுனா தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க which. who'sனா மீனிங் என்னது ப்ரொனவுனில் who's எல்லாம் யூஸ் பண்ணுவோம். who'sனா மீனிங் என்னது யாருடைய. ப்ரொனவுன் கிராமரில் யூஸ் பண்ணுவோம். who'sனா என்னது யாருடைய. இங்கே என்ன கேட்டிருக்காங்க she is the one. ஹூ ஒரே ஒரு ஆளை தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன தான் யூஸ் பண்ணுவோம் ஹூ. ஒரே ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணால் என்ன யூஸ் பண்ணுவோம் ஹூ. ஷீ இஸ் த ஒன் ஹூ ஒன் த அவார்ட். ஹூம்ன மீனிங் என்னது யாரை. யாரையோ ஒருத்தங்களை பற்றி சொன்னால் தான் என்னது ஹூம் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு திங்ஸுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் விச். ஷீ இஸ் த ஒன் ஹூ ஒன் த அவார்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட். Select the most appropriate antonym of the given word. Antonym meaning என்னது opposite word. இசோட்டரிக். இசோட்டரிக்கோட ஆண்டனியம் கேட்டிருக்காங்க. இசோட்டரிக் மீன்ஸ் என்னது மறைவான. ஏதாவது ஹிடனாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இசோட்டரிக் மறைவான. இனி கிரிப்டிக். கிரிப்டிக்னாலும் என்னது மறைபொருள். ஏதோ பொருளை ஒழிச்சு வைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க கிரிப்டிக். இனி அர்கேன் மீன்ஸ் இல்லெலிஜிபிள். சரியா புரியாமல் இருக்கும்ல அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அர்கேன். காமன்னா என்னது பொதுவான.
அப்ஸ்ட்யூஸ்னாலும் மீனிங் வந்து சுருக்கமான. அப்ஸ்ட்யூஸ்னாலும் மீனிங் என்னது? சுருக்கமான. அப்போ இங்கே என்ன ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க? எசோட்டரிக்னா என்னது? மறைவாட்டிருக்கு. மறைவானன்னா அதோட ஆப்போசிட் என்னது? காமனா பொதுவாக இருக்கிறது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், select the most appropriate option to filling the blank. She decided to go on a or an the vacation. She decided to go on a dash vacation. Tropic. Tropic means என்னது? வெப்பமண்டலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க? Tropic. Tropic என்ன மீனிங் என்னன்னா? வெப்பமண்டலம். நெக்ஸ்ட், notorious. Notorious means இழிவான. யாரையாவது ஒரு மாதிரி இழிவாக பேசுகிறது தான் என்னன்னு சொல்லுவோம்? notorious. எக்ஸ்பேண்டபிள்னா என்னது? ரொம்ப விவரித்து சொல்லக்கூடியது. ரொம்ப விரிவாக ஒரு விஷயத்த சொல்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்பேண்டபிள். இனி ரீக்ரியேஷனல் மீன்ஸ் லெஷர். பொழுதுபோக்க தான் என்னன்னு சொல்லுவாங்க? ரீக்ரியேஷனல். She decided to go on dash vacation. recreational vacation. பொழுதுபோக்கா வெக்கேஷனில் எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறாங்க. She decided to go on recreational vacation. recreational மீனிங் என்னன்னா? பொழுதுபோக்கு. நெக்ஸ்ட், select the correct spelling of the underlined incorrectly spelled word in the given sentence. The next generation has become well-traveled, tech-savvy and hardworking. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? டெக்-சேவி. இந்த டெக்-சேவியோட கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. டெக்-சேவியோட கரெக்ட் ஸ்பெல்லிங் TECHSAVVY கொடுத்துருக்காங்க. சேவி ஏ என்னது? ராங். டெக் TCH டெக் வரும். நெக்ஸ்ட், TCH டெக்ஸைவின்னு இருக்குது. SAIV இதுவுமே என்னது? ராங். கரெக்ட் ஸ்பெல்லிங் TCHSAVVY. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், select the most appropriate meaning of the given idiom. அதாவது idioms and phrase. கரெக்டான இடியத்தோட மீனிங் கேட்டிருக்காங்க. bide one's time. bide one's time மீன்ஸ் என்னன்னா? someone is waiting for a better chance. bide one's timeனா மீனிங் என்னன்னா? ஒரு பெட்டரான சான்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணியிருக்கிறது. someone is waiting for a better chance to achieve. அதாவது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க அச்சீவ் பண்ணதுக்கு. டு அச்சீவ் ஏ கோல். அப்போ பைட் ஒன்ஸ் டைம்னா அதோட மீனிங் என்னன்னா? someone is waiting for a better chance to achieve a goal. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? டு ஃபேஸ் ஏ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்னா என்னது? ஃபேஸ் த மியூசிக், இல்லைன்னா டு பிரேவ் இட் அவுட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், டு ஜாயின் ஏ பாப்புலர் ட்ரெண்ட். அதாவது இப்போ உள்ள பாப்புலர் ட்ரெண்ட் இல்லைன்னா ஆக்டிவிட்டிக்கு மாறுறது. ஜம்ப் ஆன் த பேட் வேகன். அதாவது எதுலையாவது இப்போ உள்ள ஒரு ட்ரெண்டுக்கு என்னது? ஜம்ப் பண்ணுறது. இதோட மீனிங், இதோட இடியம் ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன். நெக்ஸ்ட், தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டு வெயிட் பேஷியன்ட்லி. பொறுமையாக ஏதோ ஒரு இதுக்கு வேண்டி இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டு ஆக்சிடென்டலி ரிவீல் த சீக்ரெட். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். சொல்லக்கூடாதுன்னே சொல்லி வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் என்னது? அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிடுவாங்க. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். அப்போ பைட் ஒன்ஸ் டைம்னா அதோட ஆன்சர் என்னன்னா? டு வெயிட் பேஷியன்ட்லி ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் இன்கரெக்ட் யூசேஜ் ஆஃப் அன் அட்வர்ப். அதாவது இந்த சென்டென்ஸில் ஒரு இன்கரெக்ட் யூசேஜ் ஆஃப் அட்வர்ப் கொடுத்துருக்காங்களாம். அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், we are hardly ever late for work. hardly ever இது என்னது? ஒரு adverbial phrase. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட், they are usually late. adverb வந்து என்னது? ஒரு அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணுது. adverb வந்து எதுக்கு முன்னாடி இருக்குது? அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி. லேட் வந்து என்னது? அட்ஜெக்டிவ். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? adverb இருக்குது. கரெக்ட். நெக்ஸ்ட், இதுலேயுமே adverb வந்து எதை தான் மாடிஃபை பண்ணுது? வேர்புக்கு அடுத்து ஒரு அட்வர்ப் இருக்கு. அட்வர்ப் வந்து ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணும், ஒரு அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணும், இல்லைன்னா இன்னொரு அட்வர்பை கூட மாடிஃபை பண்ணும். இங்கே மகேஷ் அண்ட் முகேஷ் ஆர் ஆல்வேஸ் அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணி தான் அட்வர்ப் இருக்குது. இந்த சென்டென்ஸுமே எப்படி? கரெக்ட். நெக்ஸ்ட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்தினி இஸ் லேட் ஆஃபன். இந்த ஆஃபன், செல்டம்,
often, seldom, usually. இது எல்லாமே என்னன்னா அட்வர்பில் உள்ள ஒரு டைப், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது எங்கே தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயின் வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பி வேர்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி செல்டம், ஆஃபன், யூஸ்வலி இந்த மாதிரி வேர்டெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வெர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. மெயின் வெர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா எங்கே பி வெர்புக்கு அடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி வெர்பு. ஈஸ் ஆர் வாஸ் எல்லாம் தான் பி வெர்ப். சாந்தினி ஈஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தான் என்ன யூஸ் பண்ணணும்? ஆஃபன். சாந்தினி இஸ் ஆஃபன் லேட் ஃபார் ஒர்க். அப்போ இந்த ஆப்ஷன் டி தான் என்னது? ராங். இன்கரெக்ட் அட்வர்ப் என்னது? ஆப்ஷன் டி. சாந்தினி இஸ் ஆஃபன் லேட்னு யூஸ் பண்ணணும். Next, select the most appropriate option to filling the blank. The project managers dash approach ensured that every aspect of the project was meticulously planned and executed. Option A என்ன கேட்டிருக்காங்க? மெத்தாடிக்கல், எராட்டிக். ஆப்ஷன் பி என்னது? நெக்லியன்ஸ். ஆப்ஷன் டி வந்து என்னது? லாக்ஸ். மெத்தடிக்கல்னா என்னது? முறையாக பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக ஆர்டராக பண்ணியிருப்பாங்க, முறையான. எராட்டிக் மீனிங் வந்து ஒழுங்கற்ற, எரரோட இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? எராட்டிக். நெக்ஸ்ட், நெக்லிஜென்ட் என்னது? அலட்சியமாக இருக்கிறது. லேக்ஸ்னா என்னது? தளர்வான, ரொம்ப ஃப்ரீயாக விடுறது தான் என்னது? லேக்ஸ், தளர்வான. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் டேஸ் அப்ரோச் என்ஷூர் தட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாஸ் மெட்டிகுலஸ்லி பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். மெத்தாடிக்கல், அவரோட ப்ராப்பர் பிளான். The project manager's methodical approach. Option A. Next, select the most appropriate antonym of the given word. Abate. இந்த abate word ஓட antonym கேட்டிருக்காங்க. abate na meaning என்னன்னா குறைப்பது, குறைத்தல். abate na meaning என்னது? குறைத்தல். இனி இதோட ஆப்போசிட் ரெடியூஸ்னாலும் மீனிங் என்னதான்? குறைக்கிறது தான். intensify means அதிகரிப்பது. இன்டென்சிஃபை மீன்ஸ் என்னது? அதிகரிப்பது. சப்ளைனா என்னது? ஏதாவது ஒரு விஷயத்த சப்ளை பண்ணுறது. கன்சியூம்னா என்னது? செலவழிக்கிறது. செலவழிக்கிறது தான் செலவழிக்கிறது, அதான் என்ன சொல்லுவோம்? கன்சியூமிங். அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அபேட். அபேட்டோட மீனிங் என்னன்னு சொன்னேன்? குறைத்தல். அப்போ அதோட ஆப்போசிட் என்னது? அதிகரிக்கிறது, இன்டென்சிஃபை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கொஷின் கொடுத்து ஒவ்வொரு கொஷின் எப்படி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபாலோயிங் பர்சேஜ் சம் வேர்ட்ஸ் ஹவ் பீன் டிலீட்டட். ஒரு 5 டேஷ் கொடுத்துருக்காங்க, டெலீட் பண்ணி. ரீட் த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் ஈச் பிளாங்க்ஸ். எப்போவுமே க்ளோஸ் டெஸ்ட் எழுதும்போது அந்த பேசேஜை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக என்னது 2 டைம் ரீட் பண்ண பிறகு தான் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இன் த டிஜிட்டல் ஏஜ். என்ன கேட்டிருக்காங்க? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இன் த டிஜிட்டல் ஏஜ் டேஷ் ப்ராப்பர் எட்டிக்யூட் ரெஸ்பாண்டிங் டேஷ் டு இமெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் இஸ் எ சயின்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம். ஹவு பீயிங் டேஷ் ஆஃப் த டோன் யூஸ்ட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கேன் அரைஸ் ஈஸிலி இன் ரிட்டன் கம்யூனிகேஷன். பேலன்சிங் டேஷ் அண்ட் courtesy ensures meaningful interactions. Dash positive relationship in both personal and professional spheres. இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணி என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில்லிங் த பிளாங்க். நம்பர் 1, கம்யூனிகேஷன் இஸ் த டிஜிட்டல் ஏஜ். என்ன கொடுத்துருக்காங்க? ஈஸ் நேச்சுரல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரெக்வயர் கொடுத்துருக்காங்க, ரெக்வயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈஸ் ஃபிட்டிங். ஈஸ் ஃபிட்டிங் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், இஸ் நேச்சுரல் வராது. ரெக்வெஸ்ட், effective communication in the digital age requires proper etiquette, responding. Next question, 17 question. Next, 17th question. Select the most appropriate option to fill in the blank. என்ன கொடுத்துருக்காங்க? 17th question. Dash responding dash to emails and messages is a sign of professionalism. அதாவது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது மெயில் மெசேஜஸ் எல்லாம் ஒரு
ப்ரொஃபஷ்னலிசம் சொல்லியிருக்கு. இங்கே ஆப்ஷனே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராம்ப்ட்லி. ப்ராம்ப்ட்லின்னா மீனிங் வந்து உடனடியாக, உடனே வந்து இமெயில் சென்ட் பண்ணுறது. ஹரின்னா என்னது, ரொம்ப அவசரப்படுறது தான் என்னது ஹரி. கிராஜுவலின்னா என்னது, படிப்படியாக. கிராஜுவலின்னா மீனிங் என்னது, படிப்படியாக. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, கேர்லெஸ்லி. இங்கே வந்து என்னது, கம்யூனிகேஷன் இன் த டிஜிட்டல் ஏஜ் ரெக்வஸ்ட் ப்ராப்பர் அட்டிக்யூட். அப்புறம் ரெஸ்பாண்டிங் ப்ராம்ப்ட்லி, உடனுக்குடன் வந்து என்னது மெசேஜ் இமெயில் எல்லாம் பண்ணுறது. இஸ் ஏ சைன் ஆஃப் ப்ரொபலிசம். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஹவவர் பீயிங் டேஸ் ஆஃப் த டோன் யூஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். மைண்ட்ஃபுல்னா என்னது, ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், கவனத்துடன். இனி இன்டிஸ்கிரீட்னா மீனிங் வந்து கவனக்குறைவு, கவனக்குறைவு. வாட்ச் பண்ணுறதுனா என்னது, பார்த்துட்டு இருக்கிறது. ஹீட்லெஸ்னாலும் என்னது, கவனக்குறைவு. ஹீட்லெஸ்னாலும் மீனிங் என்னது, கவனக்குறைவு. சினானிம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த க்ளோஸ் டெஸ்ட் ஈஸியாக போட முடியும். ஹவவர் பீயிங் மைண்ட்ஃபுல் ஆஃப் த டோன், கவனத்தோடு இருக்கிறது என்னது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல எல்லாம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், மைண்ட்ஃபுல். நெக்ஸ்ட், பேலன்சிங் டேஸ் அண்ட் courtesy answers meaningful interactions. பிரைட்னஸ்னால் என்னது, ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிறதா என்னது, பிரகாசமாக இருக்கிறதா என்னது பிரைட்னஸ். இனி ஷார்ப்னஸ் என்னது, கூர்மையான. ஷார்ப்னஸ்னால் மீனிங் என்னது, கூர்மையான. ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அது ரொம்ப கிளாரிட்டி. விசிபிள்னால என்னது, பார்வை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்சிங் கிளாரிட்டி அண்ட் courtesy answers meaningful interactions, ரொம்ப தெளிவாக இருக்கிறது, கிளாரிட்டி அண்ட் courtesy. நெக்ஸ்ட், select the most appropriate option to fill in the blank. Number 5. Dash positive relationship in both and professional spheres. என்ன பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சப்ரஸிங். சப்ரஸிங்னா என்னது, ஒருத்தங்களை அடக்கி வைப்பது, அதான் என்னது சப்ரஸிங். கம்பேட்டிங் மீன்ஸ் போராடுவது, எதுக்காவது போராடிட்டே இருக்கிறது தான் என்னது, போராடிட்டு இருக்கிறதோட மீனிங் தான் என்னது கம்பேட்டிங். இம்பெடிங் மீன்ஸ் தடுக்கிறது, தடுப்பது. இம்பெடிங் என்ன என்னது, தடுக்கிறது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி ஃபோஸ்டரிங்னா என்னது, வளர்ப்பது. ஃபோஸ்டரிங்னா மீனிங் என்னது, வளர்ப்பது. என்ன கேட்டிருக்காங்க, டேஷ் பாசிட்டிவ் interaction and courtesy answers meaningful interactions, fostering பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கணும் in both personal and professional spheres. Fostering positive relationships. Option D. Thanks for watching.